தேங்க்யூ. வாங்க தலைமை. கடவுளே நான் பற்ற இன்பம் வல்லேன். அது ராசி. ஆமா, அது ராசி. தெய்வம் இருப்பது இங்கே. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகமதை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடலே மறைந்தாலும்,
கற்றகன் நெஞ்சம் கரை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பட மறந்தாலும் மற்றவற்றே உள்ளிருந்தோங்கு நமச்சிவாயத்தை யாராவது மறக்க முடியுமா? தாயை மறக்க முடியாது, இரண்டாவது தெய்வத்தை மறக்க முடியாது. அதுதான் கேள்வி சொல்லுவாள், ஆலயம் தொழுவது காலமும் நன்று. எங்கே நாடகம் எடுத்து கொடுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு விழா கொண்டு சார்பாக மாலை எடுத்து பெருமைப்படுத்துறாங்க. டைம் இல்ல. ஆயிரம் பொன்பேர் மருட்பா மாலை, ஆண்டவன் அடியார்களுக்கு ஜபமணி மாலை, கவிஞர்கள் சொல்லுவது கவிமணி மாலை, நாடக கலைஞன் என்ற தன்மையிலே முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற ஐயன் வள்ளுவ தேவனின் வாய்மொழிக்கு இறங்க இந்த அற்புதமான மாலையை அணிவித்து எங்களை எல்லாம் மகிழ்வித்த திருவாதவூர் இந்த அற்புதமான திருவிழாவிலே இந்த மக்களை எல்லாம் கண்டு பார்த்து ரசிக்கும் இந்த அற்புதமான வேளையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஆறு இல்லா ஊருக்கு அழகு வாழ், கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காங்க. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருந்தா என்ன ஆகும்? பேய் பிசாசு காட்டேரி பிடாரி இப்ப எல்லாம் மனித உருவிலேயே நடமாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதையும் சமாளிச்சுட்டு போகணும். அதையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் சில நேரம் வந்து விடுகிறது. அந்த மாதிரி அதுதான் சைவ சமய குறவர்கள் சொல்லுவதை போல 4 பேர் மெச்சும்படியாக உலகத்திலே வாழ வேண்டும், 4 பேர் போன வழியிலே போக வேண்டும் என்றால் அது அப்பர், சுந்தரர், நம் ஊரிலே பிறந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்த பெருமாள். இப்பேற்பட்ட ஞான வழி அந்த வழி. அதே போல மாதா, பிதா, குரு, தெய்வம், இவர்கள் 4 பேரும் மெச்சும்படியாக வாழும் பொழுதுதான் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தாய் தகப்பனை காட்ட வேண்டும், தகப்பன் குருவை காண்பிக்க வேண்டும், குரு ஆசானை காண்பிக்க வேண்டும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தான். அதனால்தான் குரு தெய்வத்தை காண்பிக்கின்றார். ஆக அதுதான் இந்த தன்மையிலே இந்த அருண்மயமான ஆன்மீகம் பொருந்திய அற்புதமான இந்த நல்ல திருவிழாவிலே இந்த மக்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பினை தந்த இறைவனுக்கும் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னது திருவாசகம். அந்த திருவாசகத்தை எப்படியெல்லாம் சொன்னார்கள் சைவ சமய குறவர்கள் 4 பேர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசுகின்றனோ வீங்கினவேனிலோ மூசு வந்தரே பொய்கையை போன்றதே ஈசன் என்றனை இளையடி நிலவே திரௌபதி அம்மாவுடைய கணவரை பாடும் பொழுது அம்மா மனம் குளிரும். நம்ம நெருப்பிலே உதித்தவள் அவள், அதனாலதான் அக்னியாக இருக்கின்றார். அந்த அக்னி தன்மையை தந்தவன் சிவபெருமான். சிவன் இல்லையே சக்தி இல்லை என்றால் அதனாலதான் சிவன் திரௌபதி அம்மன் மீது காதல் கொண்டார். காதலாகி கசின்றே கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னேறி பொய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் என் நாதன் நாமம் நம சிவாயவே.
நம்ம அறியாமல் அந்த பரவசப்படுகிறோம். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போது முருகா விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போது வாழ்கிறே வாராதே போது வாழ்கிறே வாராதே போது கண்டுதா பழங்கள் விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போது. எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த பூசாரி வந்தா சரியா வருமோ அந்த பூசாரி வரும்பொழுது எல்லாம் சரியாக வந்து விடுகிறது. அந்த முறையிலே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். அன்பு சித்தப்பா ராஜா நடிகர் செல்வமணி அவர்களின் மாணவர்கள் சார்பாக அன்பு சித்தப்பா மதிப்புக்குரிய அன்பு சித்தப்பா ஜெயலலிதச்சந்திரன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளிக்கப்படுகிறது. என் தம்பி செல்வமணி நேற்று என்னுடைய கான்ட்ராக்ட்ல அவர் தான் போட்டிருந்தேன். அறந்தாங்கி பக்கம் அத்தானில அவர் தான் ராஜபாட்சு அடியன் தான் அமைப்பினில். அந்த தன்மையிலே அவருடைய மாணவராக இருக்கக்கூடிய அருமை அன்பு மாணவர்கள் சார்பாக அன்பளிப்பளித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் என்னாலும் குருவனுடைய அந்த மரியாதை என குலவத்தை கல்லாமல் பாயும் என்பது ஒன்று இருந்தாலும் நான் சொல்வதை போல குறி இல்லாத வித்தை குருட்டு வித்தையாக போய்விடக்கூடாது. அதான் குருவா ஏற்றுக்கங்க என்னையேன்னு ஏகலைவன் துரோணாச்சாரியார்ட்ட போய் கேட்டான். அவர் சொல்லுவாரு, அப்பா எந்த குருவும் மாணவன் வந்து கேட்கும் போது நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல மாட்டார். பாடி பாட ஓடிக்கிட்டு இருக்கு. பாதி நாடகம் முடிஞ்சு போச்சு. இந்த மீதி நாடகம் கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் 3 மாசமா 6 மாசம் கொஞ்சம் தான் பிள்ளைகளுக்கு இருக்கு. ஏன்னா காப்பரிச்சை அரை பரிச்சை முக்கா பரிச்சை வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா இன்னும் முழு பரிச்சை நடக்க போகுது. இப்ப நீ வந்துகிட்டு நான் குரு என்னை மாணவனா ஏத்துக்குங்கன்னு சொல்றியே, நான் ஏத்துக்க முடியுமா? இந்த இந்த வகுப்பு முடியட்டும், அடுத்தாப்புலவா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா ஏகலைவனுக்கு ஆடுவான். எப்படியாவது நம்மளும் எப்படியாவது வில்வித்தலை சிறந்த வீரனாக இருந்து, ஏன்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பார் வள்ளலார். அந்த மாதிரி ஆர்வங்கிற அந்த பசி வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அதை என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
நம்ம பெட்டி வாசிச்சே ஆகணும்னு எவ்வளவு வைராக்கியத்தோட நீ வந்த. ஆமா உண்மை. எங்க அப்பா ஆக்கிரசாமி மகன் என் தம்பி அருண் தாய் 8 அடி வாய்ச்சா குட்டி 16 அடி வாயிற மாதிரி அந்த குருவை மிஞ்சிய சிஷியன் மாதிரி இப்ப வந்துட்ட. நீ ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணா நான் நாடகத்துக்கு நான் பெரிய ஆள ஆவணத்துக்கு காரணம் நீங்க தான். ஆமா. அது ஆக அந்த குருநாதர்களின் அந்த தந்தையை மாணவர்களாக வந்த ஏகலைவன் என்ன பண்ணா துரோணாச்சாரியாரை போலவே சிலை செய்து அவர் மாதிரியே வாத்தியார் மாதிரியே சிலை செய்து வித்தையை கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டதுனால கடைசியில என்னாச்சு, அர்ஜுனையும் வென்றக்கூடிய அளவுக்கு பெரிய வில் வித்தைகளை ஏகலைவன் சிறந்தவனாக வந்தார். ஏது இது வளர்ச்சியை பார்த்தா அர்ஜுனனை மீறி விடுவான் போல இருக்கிறேன்னு அப்பவே கட்டையை போட்டாங்க. ஒருத்தன் தலையிலிருந்து வரும்போது அவனை எப்படிதான் மட்டம் தட்டுறது அப்படின்னு எப்படி அவனை கெடுத்து குழியில தள்ளலாம். சில பேர் மனுஷனை சாய்க்கணும்னா ஒண்ணு மதுவான சாய்க்கணும், இல்லைன்னா மங்கையை வச்சு சாதிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய கட்டவெல்லாம் வாங்கிட்டோம்னா அவனால விருதுகளை வர முடியாது என்பதற்காகத்தான் என் சிலையை செய்துதானே நீ கல்வியை கற்றாய், வில்வித்தையை கற்றுக்கொண்டாய், என்னை ஆசானாக எண்ணி, அதனாலே குரு காணிக்கையாக நீ எனக்கு காணிக்கை கொடுனார். உன் கட்டவல்ல குடுன்னு அவர் கேட்கல, குரு காணிக்கை கொடுனா உடனே படகுல கட்டவர் வந்து கொடுத்தாங்க. அதுதான் மாணவன். கேட்ட உடனே கொடுத்தவன் தான் மாணவன். நான் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்பதை போல அந்த மாணவனுடைய தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த அருமை மாணாக்கர்களுக்கு எனது நன்றி. செல்வமணி சிஷ்ய மாணவர்களுக்கு நன்றி. அதுக்காக இந்த கதையை சொன்னேன். அந்த மாதிரி நல்லவருக்கெல்லாம் சாட்சியராக ஆண்டவன் மனித உரிமையை வருவதை போல வாங்கிப்பா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்த தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உனக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, அது உள்ளத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதிவெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேற யாரம்மா. நதிவெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேற யாரம்மா. பறவைகளே சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்குள் மனது கொஞ்சம் தோறு சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறியேன் ஒரு துணி லஞ்சம் இல்லை, ஆண்டவன் அறியதில் ஒரு துணி லஞ்சம்
தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து நல்லது மாதா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா. அற்புதமான பக்கமேளம். பழனியப்பன் சார்பிலே அன்பளித்த அண்ணனுக்கு நன்றி. அன்பு உள்ள முகலக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்தே அகலக நட்பது நட்பு என்பது வள்ளுவ தேவரின் வாய்மொழி. அந்த வாய்மொழிக்கு ரொம்ப ஸ்ரீ சிங்கப்பெருமாள் KP ஐயம்பிள்ளை சார்பாக எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பளித்து நல்லாட்சி வழங்கியிருக்கின்ற அந்த நல்ல இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அருமை தம்பி மனோகர், அருமை தம்பி எனக்கு அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அருமை தம்பி மனோகர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா சில நேரத்தில் மனிதன் கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. கண்ணதாசன் சொல்லுவார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா, வாழ்க்கையின் நடுக்க வரதாலும் மனைவி இறந்து போச்சுன்னா என்ன ஆகுறது? அது சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆமா, அதான் அடிக்கடி நான் சொல்வதை போல இன்னையிலிருந்து மனைவி இறந்து 17வது நாள் ஆகின்றது. நான் நாடகத்துக்கு போகாமல் இருந்தேன் அந்த துயரத்திலே. ஆமா, அப்படி இருந்தாலும் உப்புராஜா இன்னைக்கு நாடகம் நம்ம திருவாரூர்னு சொன்ன உடனேயே நல்ல ரசிகர்கள், அது நல்ல தெய்வம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த எண்ணத்தை இருப்பதை காட்டி இப்ப வெளியே வந்து இந்த மக்களை எல்லாம் பார்க்கையில அந்த மனசு கொஞ்சம், அதாவது என்ன சொல்ல, புத்துணர்வு பெறுகிறது அந்த கவலையை மறப்பதற்காக. அதான் சொன்னா, தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும், தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய வாய்ப்புகள் பாதுகாப்பு ஒரு மனைவிக்கு இல்லாமல் போய்விடும். அதே போல தம்பி இல்லை என்றால் தோல்பலம் இல்லாமல் போய்விடும், தம்பிமார்கள் இல்லை என்றால். அதே போல தாரம் என்ற மனைவி போய்விட்டால் சகலமும் போயிடும். ஜோடி முடிச்சு அவ்வளவுதான். இத்தனை பிள்ளை இருந்து என்ன பண்ண, தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர். உள்ள பிள்ளைங்க பெக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். கண்ணதாசன் சொன்னதை போல. ஆனா என் எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான். அதுதான் கேள்வி. அப்பயே வந்தபோது 2 பக்கத்திலிருந்து பார்த்தது. இன்னைக்கு என் பிள்ளைதான் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, மூத்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அந்த மாதிரி அவள் சென்று விட்டால் அவன் பறந்து போனாள்ங்கிற மாதிரி நல்ல நாள் சிவன் ராத்திரி அன்னைக்கு தெய்வத்துடைய சங்கல்பத்திலே சிவபெருமானின் பாதத்தை நாடி சென்று விட்டார். இருந்தாலும் அந்த கவலையை மறக்க முடியாமல் ரொம்ப வாடிக்கொண்டே இருந்தேன். மனம் வாடியது, உள்ளம் வாடியது, தேகம் வாடியது. அதே சோகத்தில் இருந்து இன்னைக்கு தம்பி அருள்லாம் இன்னைக்கு வெட்டி, அதே போல என் மகன் சரவணே, மீனாட்சி சரவணே இன்னைக்கு ஆல்ரவுண்டர். அதே போல என் தம்பி சமயமுத்து, ஆமா அவன் மிருதங்க இவன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்ன ரொம்ப சந்தோஷம். அது திருவாதூர்னு சொன்ன உடனே இந்த மக்களை எல்லாம், ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்ற மாதிரி மரணம் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. தெரியுமா? தெரிஞ்சோம்னா மனுஷன் நிம்மதியா வாழ்க்கையில வாழ முடியுமா? 10 மாதம் ஒரு பிள்ளை பிறக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா எப்ப ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இறப்பு என்ற தைரியை இறைவன் நமக்கு கொடுக்கல. இத்தனாம் தேதி இந்த கிழமை இந்த வருஷம் உனக்கு மரணம் அப்படின்னு ஆண்டவன் தைரியம் கொடுத்துருக்கானா? அப்படி கொடுத்தா மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுமா? தூக்கம் தான் வருமா? அதான் தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுங்கிற மாதிரி அந்த வேதனை வாழ்க்கையில இருந்தால் அந்த வேதனையை சாதனையாக மாற்றக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால், நார்வல் என்ற பெயர் கொண்டே நான் எனக்கு மகன் என்பேன், யாரும் எனக்கு பகை இல்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் அடிமை இல்லை. அந்த மாதிரி மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி இந்த 4 யுகத்தில் வரக்கூடிய முனிவன் யாரா அப்படின்னா தேவரிஷி நாரத முனிவன் ஒருவன் தான். அந்த தன்மையில அந்த 4 யுகத்திலேயும் திருவாரூர் ஜம்ஷெட் சார்பாக
அம்மாசி அறுவை தம்பி 50 ரூபாய் என்பது எடுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆகையினால அந்த தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகாபாரதமும் ராமாயணமும் எங்க இந்த காலத்தில் 14 ஆண்டுகள் பாவரட்சகை ஆட்சி புரிந்ததா? ஆனா ராமாயணத்திலே ராமன் கானகத்திற்கு சென்றவுடன் மரபுரி தரித்து சென்றவுடனே 14 ஆண்டுகள் பாவரட்சகை என்பதுதான் அந்த அரியாசனத்தில் இருந்து 14 வருடம் ஆட்சி புரிந்ததா? அது வைகுந்தல் நடந்த சோதனையினால சங்கு சக்கரமும் இவர் 12வது வாயில்ல வைகுந்தல் நுழையும் போது பாவரட்சையை வெளியே கழட்டி போட்டுதானே வருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒண்டி கழட்டுவோமா? செப்பல வெளியே கழட்டி போடுவோம். விளக்க மாதிரி வெளியில தான் இருக்கணும். அது வந்து மூதேவிம்பாங்க. ஆமா, அதே போல மூதேவி பக்கத்துல ஸ்ரீதேவி வருவா. இப்ப 2 பேரும் என்கிட்ட வந்து நாரதா ஸ்ரீதேவி நான் அழகா இருக்கேன்னு ஸ்ரீதேவி என்கிட்ட கேட்க, மூதேவி வந்து நாரதா நான் அழகா இருக்கேன்னு நான் என்கிட்ட கேட்க, மூதேவி நீரே அழகுன்னு சொன்னா ஸ்ரீதேவிக்கு கோபம் வந்துடும். அவ கோபத்து கொண்டு போயிடுவா. ஆனா ஸ்ரீதேவி நீதான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டோம்னா மூதேவிக்கு கோபம் வந்துடும். நீங்க என்ன திருப்பி கொடுத்தீங்க? அப்ப நான் என்ன பண்ணேன், 2 பொம்பளையும் சமாளிக்கணும். பெண்களுக்குள்ள மொத்தம் 2 பொம்பளை சமாளிக்கணும். யாரும் இல்ல, சமாளிக்கணும். அவளுக்கு முன்னாலே ஒரு 10 பவுன் எடுத்து கொடுத்தோம்னா 10,000 ரூபாய்க்கு தெரியாம அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துடணும். ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்தாலும் தலைக்கு மேல வந்துடும். தெரிஞ்சு வச்சு ஏண்டி உன் புருஷன் எனக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன், உனக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கானா அப்படின்னு தாண்டா போச்சு. குடும்பம் 2 ஆகி போயிடும். அப்ப நல்லா இருக்கியா? ஆறுமை தம்பி அவர்களுக்கு நன்றி. ஆர்மணியம் வாசிக்கும் அருணவர்களுக்கு 200 ரூபாயும், இவன் திடீர்நகர் சங்கீத மாவட்ட செயலாளர் விசிபி அன்பு உள்ளங்கள் எனக்கு ரூபாய் 300 வன்படி. நன்றி நன்றி. தாமரை சின்னத்தில் போட்டி இருக்கும் அண்ணா ராமா சீனிவாசன் சார்பாக நார்தராக நடிக்கும் அன்பு என்னோட பாசுக்குரிய ஜெயரச்சந்திரன் அவர்களை பாராட்டி 300, ஆர்வ சுண்டம் அவர்களை பாராட்டி 200 அன்பளி பழகினார்கள். திடீர் நகர் எஸ் சங்கர்ஜி மாவட்ட செயலர் பிஜேபி அன்புள்ள நண்பர்கள் அன்பளிப்பளிக்கலாம். நன்றி நன்றி. அதே போல மூதேவி உடனே கொடுத்துட்டீங்க. உனக்கு ஆமா மூதேவி உனக்கு வந்து பின்னழகு நல்லா இருக்கு அப்படி நடந்து போ நடையா இது அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடந்து மகிழ்ச்சியா போயிட்டா. ஸ்ரீதேவி உனக்கு முன்னழகு நன்றாக இருக்குன்னு மூதேவி ஸ்ரீதேவி என் பக்கத்திலே வந்து விட்டா. ஆக ஸ்ரீதேவியும் அழகு, மூதேவியும் அழகு. மூதேவிக்கு வாகனம் கழுத, ஸ்ரீதேவிக்கு வாகனம் யாரு? அதனால அந்த அன்பு தம்பி சார்பாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே விருந்து வந்து பொண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக யாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. யாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு ஆழம் அழுததில்லை. தாளாக படித்து வந்தால் தங்கமீனவள் என்ற தம்பி, தாளாக படித்து வந்தால் தங்கமீனவள் என்ற தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவளை நம்பி சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பான இறைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் மேலும் மேலும் தம்பி உள்ள சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதத்தில் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமிட காவல் கொள்ளும் என வந்த உள்ளம் தேவை என காவ சொல்லும். சின்ன
தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மத நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் சொந்த சொந்த மத ராஜாக்கள் மாளிகை காணாத இந்த மத நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் சொந்த சொந்த மத ரோஜாவும் இதழ்களை போல் தீராத வாசமன ரோஜாவும் இதழ்களை போல் தீராத வாசமன நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமன முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பான இளைஞர்கள் அன்பான இளைஞர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக அருமையான வாக்கியம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பதைப் போல அற்புதமான நன்மைகளே. ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் நாரதன். ஆக நாள் ஒன்றுக்கு தினசரி ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1008 சொற்களாக இருந்தாலும் வெடிக்குமா? நான் சரசு மகன் சரசி வெடிக்குமா தம்பி? வெடிக்காதா? விண்ணை ஓரடியாக. நன்றியா? இந்த பாட்டை பாராட்டி கொட்டகுடியை சேர்ந்த அருமை அண்ணன் கருப்பையா அவர்கள் அன்பளி படித்திருக்கின்றார்கள். அருமை அண்ணனுக்கு நன்றி. அப்படி சரசு மகன் நாரதன், சரசு மகன் நான் வெள்ளை கடை உடுத்தி என்னடா அருண் வெள்ளை பணிபூண்டு வெள்ளி அறியாதது வீட்டிருக்கிறாள் கலைவாணி. ஆக எல்லோருக்கும் கல்வியை தரக்கூடிய அந்த கலைமகள் அலைமகள் மலைமகள் மலைமகள் எங்கிருக்கிறார் என்றால் கைலாயத்திலே மலையத்துவஜனாம் பாண்டிய மன்னனுக்கு மதுரையிலே மீனாட்சியாக பிறந்தாள். அவள்தான் மலைமகள். ஆக அலைமகள் என்றால் அலை எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. கடல்ல இருப்பவன் யாரு? மகாவிஷ்ணு என்ற ஆதிசேடன்கிற பாம்புல. திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே மன்னாராயண. இல்ல ஆரம்பத்தில் எனக்கு பாட்டு தெரியும். அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே மன்னாராயண. பைரவிராக அந்த பாட்டை அண்ணன் பாடும் பொழுது வெறும் அண்ணன் பாடும் பொழுது இந்த முதல்ல நான் தான் அந்த பெட்டி வாட்சி அண்ணனுக்கு. அப்ப இப்படி ஒரு வாய்ஸா இப்படி ஒரு குரலா அப்படின்னு இவரை பார்த்து நான் முன்னுக்கு வந்தேன் நாட உலகத்துக்கு. அதே போல அந்த மாதிரி சுடர் விளக்காக இருந்தாலும் துண்டுகோல் ஒன்று வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி நாடக உலகத்தில் வரிசையில் பள்ளி கேட்பா ஒன்று, அதை மறக்க முடியாது. அப்படின்னு பெரிய ஜாம்பவான் நாடக பாணிகளை பார்க்கும்பொழுது ஒன்று TR மகாலிங்கம் பாட்டுன்னா அகத்தியர்ல பாடுவாரு. அதே போல ராஜராஜ சோழர்கள் எல்லாம் நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தந்தை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமறு வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் இன்னுய தந்த கோயில் வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ஆரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. ஆரணியில் தமிழ் போல திறந்து வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே.
கொடி நாட்டினார் தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினார் தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினார் என்று தோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார் தோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார் தோழன் வழிகாட்டினார் கதைகள் பல நிலைநாட்டி டிஆர் மகாலிகா சம்போ மகாதேவா படைசாலை உருவாக்கினார் உடல் கல்வி கூடங்கள் உருவாக்கினார் கல்வி கூடங்கள் உருவாக்கினார் ஆலயம் உருவாக்கினார் சோழன் உருவாக்கினார் தந்தை பெரிய வாழ்கவே வாழ்கவே தமிழ் போன சிறப்போடு வாழ்கவே தந்தை பெரிய அருமை அருமை எவ்வளவு பெரிய பாடல் இன்றைக்கு தான் நான் பாடியிருக்கேன் ரொம்ப நாளாச்சு தம்பி அருண் வந்ததுனால பாடக்கூடிய வாய்ப்பு அதே போல என் தம்பி சரவணை வந்ததுனால சமயம் வந்து அருமையா வாய்ச்சான் அப்படி டிஆர் மகாலிங்க ஐயா முருகன் வேஷம் போட்டு வந்து அந்த அற்புதமான தேவகாந்தாரி நேற்று கூட இப்படி இல்லையே நேற்று நாங்க வரல ஆமா நேற்று நேற்று சொல்ற டைலாக் சட்டம் என்ன சத்தம் இந்த என்ன சட்டம் இந்த என்ன அழகு என்ன அற்புதமான இனிமையான குரல் வளம் குரல் கைக்கிளை உலை இழி விளரி துத்தம் சாரவென்ற சப்த சுரங்கள் ஏழுக்கும் கொஞ்சம் கூட சுதிவேதனை இல்லாமல் என்ன அழகாக என்ன உங்களுக்குள்ள என்ன மறுபடியும் சொல்லுங்க இல்ல இல்ல நெருந்தது இல்லாம வாசிக்கிறான் பாருங்க மறுபடியும் சொல்லுங்க ஏன்னா கைகை 2 வரம் கேட்டாங்க கைகேயி தசரனிடத்தில் 2 வரம் கேட்டா ஒரு வரம் என் பரதன் மகன் நாடாள வேண்டும் இன்னொன்று ராமன் 14 ஆண்டுகள் மறுபுரி வரைத்து காலகத்திற்கு போக வேண்டும் 2 வரம் கேட்டா அதே போல கர்ணன் குந்தி தேவி 2 வரம் கேட்டா நாகாசுர கடையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுன் மீது ஏவக்கூடாது என்ற ஒரு வரமும் இன்னொரு வரம் அர்ஜுனை தவிர மற்ற 4 வரங்களையும் கொள்வதில்லை என்ற சத்தியத்தை மன்னிக்கூடா மகனேன்னு 2 வரம் கேட்டாலாம் அந்த மாதிரி இப்ப முதல் வரதுக்கு வாசிட்ட தம்பி அருள் சந்தேகப்படுறேன் அதனால அந்த மாதிரி பாடக்கூடிய கூடைக்கு இது நல்ல தமிழ் திருப்புகழ் அந்த திருப்புகளை அருணகிரியாருடைய நாவல இருந்து வரும்படி செய்தவர் முருகப்பெருமான் அதனால்தான் தண்டாயுதபாணி அப்படிம்பாங்க அதனால்தான் தமிழுக்கு அவன் தான் தலைவனாக நின்று ஓம் என்ற மந்திரத்துக்கே பொருள்
தந்தைக்கு குருவாக என்று சொல்லியவன் சுவாமி மலையிலே முருகன் அல்லவா? அந்த மாதிரி அருணகிரிநாதரை பேச வைத்த பெருமை முருகனுக்குத்தான் உண்டு, தமிழ் கடவுள். அதனாலதான் அந்த தமிழைத்தான் இவள் சொன்னால் ஆளோடும் சோய் என்று சரி, இவரை சொல்றீங்கல்ல, இவர் வாசிக்கிறான்னு பாப்பா. மருதங்காரு சமயமுத்து பெரியாள் தானே? அவன் பெரிய சொல்லுங்க, அவரை சொல்லிருக்கீங்க. இதை சொல்றதுல என்ன வாடுபட்டு சொல்லிருக்கீங்க நீங்க? ஒரு நேரம் சொல்ல, 2 நேரம் ஓயாம சொல்றாங்க. நான் இவர் சொல்லிக்கணும்ல. சரி, தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி. அந்த மாதிரி அழகான முறைகளே பேர் வாங்கணும்ல. ஆளோடும் சோய் என்று இந்த கதையின் நாயகி, கதாநாயகன் முருகனுக்கேற்ற கதையின் நாயகி, கதாநாயகியாக இவள் வருவதை காணும் பொழுது படகோட்டில் எங்க ஐயா பொன்மலை செம்பல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் ஐயாவின் ஞாபகம் வருகிறது. கதாநாயகன் என்றால் அவர்தான். என்றும் 16 மார்க்கண்டையன் மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்சி, அந்த ஒரு ரசனை, ஒரு பரிமளிப்பு இன்னைக்குள்ள நடிகர்கிட்ட எவன்ட்டையும் கிடையாது. அது தலைவர் தான், பொன்மலை செம்மலோடு அது முடிஞ்சு. அந்த மாதிரி பாட்டு படகோட்டி அந்த அம்மா பாட்டு சாதாரண கன்னடத்து பைங்கிலி அம்மா சரோஜா தேவி அம்மா அப்படி அந்த கடற்கரையிலே வரும் பொழுது ஐயா பாடி வருவாரு. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாலோ துள்ளி வரும் வெள்ளோடையே ஒரு சொல்ல மாட்டாரோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ புள்ளி வருவதையே இப்போது சொல்ல மாட்டாயோ. ஓடி போய் சொல்லிடு பின்னராய் வகிடெடுத்து பொய்யெழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சே காலப்புறம் காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே அப்புறம் காதலிச்சே காட்சி சொல்ல கண்ணீரமே போது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாலோ மலையே போது சொல்ல மாட்டாயோ. துள்ளி வரும் மலையே போது சொல்ல மாட்டாயோ. நன்றி நன்றி நன்றிமா. எனக்கு பிடிச்ச பாட்டுல என்னென்ன மிகவும் சிறப்பு. அது மாதிரி இது ஒரு தன்மை. அந்த மாதிரி அந்த பாடுறது அப்புறம் எவனும் வந்திருக்கானா இல்லையே? இல்லை தம்பி, இந்த அம்புலாது கொடுக்குறாங்க பாருங்க, வாங்குற காசு எப்படி செலவாகுது.
செல்வம் 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 செலவாயிரும், தண்ணியா செலவாகுது. ஆனா அண்ணன் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அண்ணன் வந்து ரொம்ப முடியாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டையில கேன்சர் வந்து ஆபரேஷன் பண்ணி முடிச்சு இப்ப வந்து மறுபிறவி எடுத்து நாடகம் கொடுத்து இதுக்கெல்லாம் காரணம் ரசிகர்கள் நீங்க தான். உங்களாலதான் இன்னைக்கு மறுபடியும் அவர் பாடத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. காரணம் கடவுளை நாங்க பார்த்ததில்லை, நீங்க உங்களை தான் நாங்க கடவுளை பார்க்கணும். நீங்க மறுபிறவி மிகவும் சிறப்பு, வாழ்க, இன்னொரு நீடோடி நீங்க வாழணும். ரொம்ப நன்றி தம்பி. எல்லாம் இறைவன் ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவன் தர மறுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. அபிமன்யு அவ்வளவு பெரிய வீரன், 1000 அர்ஜுனன் கொண்ட ஒரு அபிமன்யு. ஆக தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 திறமைகள் உண்டு. அந்த 5 திறமைகளையும் முறியடித்து காட்டியவர் யார் என்றால் அபிமன்யு. ஆனால் அவனுக்கு ஆயுள் பலம் நிலைக்கவில்லை. 14 வருஷம் அதுக்குள்ளே சக்கர வியூகத்துக்குள்ளே போன தன்மையை சொல்லி தந்தார் கிருஷ்ண பரமாத்மா. வெளியே எப்படி வரணும்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து தூங்கி விடுகிறார். தூங்கின உடனே ஒரு கேட்க மறந்தவனா அபிமன்யு. கடைசியில பெரியப்பா என்னை காப்பாத்துங்க, உங்க உரையில உள்ள கத்தியை கொடுங்க, இவங்களை பூரா ஜெகத்ரட்சகர்ல இருந்து துரியோதன வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு கூச்சேரின்னு சொல்லும் பொழுது அப்படி கர்ணன் கத்திய உருவனா கொடுக்கணும்னு அப்ப செஞ்சோட்டு கடல் கண்ணை மறைத்தது. செஞ்சோட்டு கடலை மறைக்கலாமான்னு சொன்ன உடனே உருவனவால இடையில போட்டான். அநியாயமாக ஜெகத்திரனால அபிமன்யு இறந்தான் 14 வயது நிலை. அந்த மாதிரி அத்தனை திறமைகளும் கொண்டவன் என்னைக்கு உலகத்துல அப்பேற்பட்ட அபிமன்யு. காரணம் கண்ண பரமாத்மாவின் உபதேசங்களா எப்படி நாக உபதேசித்த பிரகலாதன் அறிவோம் நமோடாராக நாம் மந்திரத்தை தெரிந்து கொண்டதனால அப்பேற்பட்ட மலையிலிருந்து தள்ளியும் விஷங்களை வச்சு கொடுத்தும் யானையை வச்சு மிதிக்க விட்டு மலையிலிருந்து கீழே குறிக்கும் போது நிலவுகள் பூமாதேவி அவனை பூச்செண்டு போல தாங்கி பிடித்தாள் பிரகலாதனை. காரணம் அடியேன் சிறுபிராகத்திலே நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதம் 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 அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த மாதிரி கல்வி பாருங்க. அந்த மாதிரி 32 லட்சங்கள் பொருந்தி ஒரு பாடல் வேண்டும் ஐயா கேட்டதுனால அந்த 32 லட்சங்கள் ஒரு பெண்ணுக்கு இருப்பதை உணர்ந்து ஒரு பாடலை எழுதினார் கவிஞர். அந்த பாடல் தான் உலகம் சுற்றும் வாலிபனிலே அப்பேற்பட்ட பரிமளிக்கப்பட்ட அற்புதமான பாடலுக்கு அப்படி தலைவர் அள்ளி கொடுத்தார். அந்த பாட்டுக்கு இப்பேற்பட்ட 32 லட்சங்கள் இந்த எந்த பாடலும் தெரியல, பூரா பேரும் பாடுறாங்க நம்ம பிள்ளையெல்லாம். அந்த பாட்டு தான் நிலவு ஒரு பெண்ணாகி. இத்தனை பாடல் வந்தாலும் இந்த பாட்டு கீழே பாட்டு இனிமே வர முடியாது. ஒரு பெண்ணுக்கு 32 லட்சணங்களை அப்படி அருமையாக கொடுத்த வேணா நான் பாடுறேன், நீ வேணா விரல விட்டுக்கிட்டே எண்ணி பாருங்க இத்தனை லட்சணம் வருகிறது என்று விரல விட்டு எண்ணிக்கொண்டு தம்பி நானுங்க உழவுகின்ற அழகோ நீரவைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரவைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூப்போரே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூப்போரே மலருகின்ற இதழோ மாநிலமும் நீலமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரவைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ புருவமொரு வில்லாக பார்வையொரு கதையாக புருவமொரு வில்லாக பார்வையொரு கதையாக பருவமொரு கலை
அவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்றோ நீரவைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ செந்தடலில் ஒளி எடுத்து கண்டகத்தி உயிர் கொடுத்து கொண்டகத்தி வாழ்த்து வைத்த என்னுடைய என்னவென்றே மனவாளி துணையிருக்க மற்ற ஒன்றாவில் இருக்க மனவாளி துணையிருக்க மற்ற ஒன்றாவில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் படைத்தவனின் திறமையெல்லாம் இவள் முழுமை பெற்ற அழகிய நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகிறது அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ பவளமென திருநகரும் பசுமலி போல் மலைக்கரும் பவளமென திருநகரும் பசுமதி போல் ஒரு கரமும் தேக்கடிகள் இருமுகமோ தாக்கி வரும் பூக்கொடியோ தேக்கடிகள் இருமுகமோ தாக்கி வரும் பூக்கொடியோ ஆழ்கடலில் சங்காக நீங்களுக்கு அமைந்தவனோ கடலில் சங்காக அமைந்தவனோ யாழிகையின் ஒளியாக யாழிகையின் ஒளியாக இவள் வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ அப்படி கொடுக்கிற காசு உங்களுக்கு செல்லும்டா நல்லா செல்லும் நல்லா வாசிச்சீங்க என்ன தம்பி 5க்கு 2 பணம் இல்லாம எல்லா ஊர்லயும் சொல்லுங்க. ஏன்பா இருக்குது ஏன்னா உண்மையான உழைப்புக்கு என்னைக்கும் அழிவு கிடையாது. அந்த மாதிரி சும்மா தூக்குறவங்களுக்கு தான் பாறை என்னன்னு தெரியும். உங்க பாறை என்னன்னு எனக்கு தெரியும். என் பாரம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கும் தெரியும். பார்த்து ரசிக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமா, அதுக்கு பத்தியா நம்ம நாடு நிறைய பார்த்திருக்காங்க அண்ணன் எல்லாம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப அதான் ஐயா சொன்ன மாதிரி ரசிகன் தான் நமக்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்டாடி. அந்த மாதிரி இவள் பையூரிலே பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியன் அப்படிங்கிற மாதிரி தக்கத்த தக்கதவி திட்டிட்ட திட்டதென திட்டிட்ட திட்டிட்ட பொட்டு நகை உதற்கு முத்தமிழுக்கு சொந்தக்காரன் அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான். சுறுசுறுப்புக்கு அளவே இல்லாம போகுது. என்னைக்கு தொழில சுறுசுறுப்பு குறைஞ்சிச்சோ அப்பவே சரியில்லாம போகும். வேலையில என்னைக்கு சுறுசுறுப்பா இருந்தாத்தான் அதான் சொல்லுவாங்க, ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அதே போல முறுக்கி வளர்க்காத மீசையும் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும்